ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் கூட பிரதோஷமும் சேர்ந்து வரும்போது இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த நாளை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நார்மலாகவே செவ்வாய்க்கிழமை வழிபாடு முருகனுக்கு செய்யக்கூடியவங்க செஞ்சிட்ருப்பாங்க. பிரதோஷம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க தனித்தனியாக செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ எனக்கு நான் ஒரு 3 பிரச்சனைகள் சொல்கிறேன். அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். என்னென்ன பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா, கோவத்தால் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? இப்போது ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்வார், ஒரு வேளை ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோவத்தினால பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க அது நிறைய கடன் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடனுக்கு ரொம்ப நம்ம ₹1 கொடுத்தா கூட அந்த கடனை சீக்கிரமாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பிரதோஷ டைமில் கொஞ்சமாக ஒரு ₹10 கடனுக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட கடன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே அடைஞ்சிடும். 3வது என்னென்னா, அடிக்கடி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவில் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். இதை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்ம சாதாரண வழிபாட்டு மூலமாகவே நம்ம நினச்சதை அடைய முடியும். நிறையா விளக்கேற்றணும், அந்த மாதிரி பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்து போடணும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியும், உங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் மனசுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. சின்னதாக உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ, ஒரு மல்லிகைப்பூ தான் கிடைச்சதா, ஒரு ரோஸ் தான் கிடைச்சதா, போதும். அதுவே கடவுள் முன்னாடி வச்சுட்டு, கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை தீரணும். இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேரணும்னு சொல்லி மனசார வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களை கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்த்து வச்சிரும். நம்ம அவ்வளோ பிரம்மாண்டமாக வழிபாடு செய்யணும், நிறைய பேருக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு கூட வாங்கி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக உங்ககிட்ட சர்க்கரை இல்லைன்னா அரிசி மாவு கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து உங்கள் வாசப்படிக்கு முன்னாடி தூவி விட்டிங்கன்னா கூட நிறைய எறும்புகள் சாப்பிடும். அதுவும் உயிர் தானே, அதுக்கு நம்ம சாப்பாடு போட்டாலும் அது நமக்கு அன்னதானம் மாதிரி தான். அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நான் சொன்னலையே 3 விஷயம், அவங்கெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார்